கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இயேசுவின் வாழ்க்கை வரலாறை குறித்து தியானிக்கிறோம். இப்பொழுது இயேசு நற்செய்தியை கூற ஆரம்பிக்கிற பகுதியை தியானிக்கிறோம். இயேசு கலிலேயா ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற கப்பர்நகும் அப்படிங்கிற நகரத்துக்கு அங்கே வச்சுட்டு வந்தார். செபிலோனுக்கும் நப்தலிக்கும் அருகில் இருக்கிற இடம்தான் கப்பர்நகும். தீர்க்கதரிசி ஏசாயா கீழ்கண்டபடி சொன்னாரே, அது நடக்கும்படி செபுலோன் என்னும் இடமும் நப்தலி என்னும் இடமும் யோர்தான் நதியை கடந்து கடலுக்கு போகும் சாலையில் யூதர்கள் அல்லாத பிற இனத்தார் வாழும் இடமாக அது உள்ளது. கலிலேயா பாவ இருளில் வாழ்ந்த அவர்கள் மிகப்பெரிய வெளிச்சம் ஒன்றை கண்டார்கள். ஒரு சுடுகாட்டைப் போல இருளடைந்து கிடக்கும் அந்த பூமியின் வாழும் மக்களை நோக்கி அந்த வெளிச்சம் கடந்து வந்தது என்று சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, அந்த இடத்துல தான் வெளிச்சமாக இயேசு நின்று போதனை செய்ய ஆரம்பித்தார். சரியான நேரம் இங்கே இப்போ இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் கைக்கு பக்கத்தில் வந்துருச்சு. உங்கள் மனசையும் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ளுங்க. நற்செய்தியின் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. அது நல்ல செய்தி, உங்களை வாழ்விக்கக்கூடிய செய்தி அப்படின்னு இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இயேசுவை பற்றின செய்திகள் கலிலேயா தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிக்கும் பரவிச்சு. இயேசு யூதர்களுடைய ஜெப ஆலயங்களில் போதிக்க ஆரம்பித்தார். அதனால் ஜெப ஆலயத்தின் வழியாக யூதர்களும் வெளி இடங்கள் வழியாக புறஜாதியர்களும் எல்லாரும் இயேசுவை புகழ ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசு நற்செய்தியை அறிவித்த மாதிரி இன்றைக்கு நீங்கள் நற்செய்தியை அறிவிக்க ஆயத்தமா? மரண இருளில் அநேகர் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயே மரண இருளில் காணப்படக்கூடியவங்க, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்க, புற இனத்தார் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அவர்களுக்கு என்றைக்காவது சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, பரலோகத்தை குறித்து சொல்லியிருக்கிறீங்களா? என்றைக்கே ரட்சண்ய நாள்.